Friends, TNPS Engineering Services Exam 2022 Mechanical. இப்போ இந்த கிளாஸில் நம்ம கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு கிடையாது, இஎஸ்சி, கேட் எக்ஸாம், இல்லை அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இல்லை பிஎஸ்யூஸ் எக்ஸாம்ஸ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைரோஸ்கோபிக் கான்செப்ட்ஸ் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக போகிறது கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வேறு என்னமும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இப்போ இந்த கைரோஸ்கோப் அப்படிங்கிறது நமக்கு ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா ஷிப்பில் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் எடுத்து அதில் என்னென்ன வேரியஸ் கண்டிஷன்ஸ், இப்போ நம்ம ஷிப் அப்படின்னா வியூ ஃப்ரம் தி பேக், இல்லை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறோம், இல்லை ஏர்கிராஃப்டை பேக்கில் இருந்து பார்க்குறோம், ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறோம், என்ஜின் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது, கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது, ஏர்கிராஃப்ட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், டர்ன் டுவர்ட்ஸ் ரைட், இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து மெமரைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம். பட் இதுக்கு வந்து அது தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அந்த சின்ன கான்செப்டை தெரிஞ்சுட்டா இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணின கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்தால் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இங்கே நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 2013, இது வந்து 2018, ஆக்சுவலி 18ல் கேட்டது 2019. ஸோ எல்லாத்துலேயும் இது ஒரு காமன் கொஸ்டின். இப்போ டைரெக்டாக நம்ம அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ரொம்ப மினிமம் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த சம்மர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக் லைட்டாக கவனிச்சுக்கோங்க. இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கான்செப்டை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா? கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்? இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி ஆஃப் மெஷின்ஸில் படிக்கும்போது அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், என்ஜினில் இருக்க ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், இப்போ ஷிப் எடுத்திங்கன்னா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது, என்ஜினில் பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகுது ஏர்கிராஃப்டில் அப்படின்லாம் பார்ப்போம். இப்போ அந்த ரொட்டேட் ஆகும்போது இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்டை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இப்போது எக்ஸாக்டாக இப்போ ரொட்டேட் ஆகிற இடம் இருந்தாவே அங்கே கைரோஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த கைரோஸ்கோப் எஃபெக்டை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிளில் நான் டேபிள் ஃபேன்ஸ் வச்சுருக்கேன். டயக்ராம் இதை 1ன்னு வச்சுப்போம், இதை 2ன்னு வச்சுப்போம். 2 டேபிள் ஃபேன் இருக்குது. இப்போ டேபிள் ஃபேனில் ஆக்சுவலாக கைரோஸ்கோப் ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த மாசஸ்லாம் ரொம்ப கம்மி. பிளேடோடைய மாசாக இருக்கட்டும், இல்லை ஓவரால் ஃபேனோடைய மாசம் எடுத்திங்கனாவே ரொம்ப கம்மி தான். அதனால கைரோஸ்கோப்போடைய எஃபெக்ட் இருக்காது. ஆனால் கைரோஸ்கோப்போடைய எஃபெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். இப்போ உள்ளே இருக்க பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒரு டைரக்ஷனுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. கரெக்டாக? இப்போ நான் போடுறேன் பாருங்கள், எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இப்போ பிளேட் இப்படி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும்? இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த போர்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், இப்படி ஒரு ஆக்சிஸ் வந்து போகணும். கரெக்டுங்களா? இப்படி ஒரு ஆக்சிஸ் போனால் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் பிளேடு உள்ளே ரொட்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இது பிளேட் ரொட்டேஷன். இந்த ஆக்சிஸை நம்ம சும்மா எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது இந்த டிஸ்க், இப்போ இங்கே டிஸ்க் அப்படிங்கிறது பிளேட், அது எதை பேஸ் பண்ணி, எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்சிஸை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ டேபிள் ஃபேனில் இன்னொரு பாசிபிலிட்டி கூட இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் கவர், அதுவே ஒன்று லெஃப்டில் டேர்ன் ஆகலாம், அதே நேரத்தில் ரைட்டில் டேர்ன் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி டேர்ன் ஆகும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் அப்படியே இந்த செகண்ட் டயக்ராமில் பாருங்களேன். இப்போ இந்த கவர் வந்து லெஃப்டில் போகும்போது ஆக்சிஸ் என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சிஸும் லெஃப்டில் டேர்ன் ஆகிருக்கும். கரெக்டாக? ஐ மீன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதே மாதிரி கவர் ரைட்டில் வரும்போது அந்த ஆக்சிஸும் வில் டர்ன் டுவர்ட்ஸ் ரைட். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு நேராக ஒரு ஆக்சிஸ் இருந்திருந்தா அந்த கவர் லெஃப்டில் போகும்போது லெஃப்ட், ரைட்டில் போகும்போது ரைட். அப்போ இங்கே ஒரு வித்தியாசத்தை என்ன கவனிச்சிங்க அப்படின்னா,
ஒரு டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. அதே நேரத்தில் அந்த டிஸ்குடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்க்கு ரொட்டேட் ஆகுது. அது ஒய் ஆக்சிஸாகவும் இருக்கலாம், ஜெட் ஆக்சிஸாகவும் இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் கரெக்டுங்களா. இப்போ ஸோ சம்வேர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இது ரைட் லெஃப்ட் டேர்ன் ஆகுது கரெக்டுங்களா. இப்போ இங்கே இது ஒய். ஸோ ரைட் லெஃப்ட், இப்போ இது லெஃப்ட் ரைட் டேர்ன் ஆகுது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒய். இப்போ ரெண்டு விஷயங்கள் டேர்ன் ஆகுது. ஒன்று வந்து டிஸ்க், இங்கே ஃபேன் பிளேடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், அந்த எக்ஸ் ஆக்சிஸே என்ன ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸும் டேர்ன் ஆகுது. இப்படி நடக்கும்போது தான் இந்த கைரோஸ்கோபிக் இஃபெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டுடைய ஆக்சிஸும் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற எஃபெக்ட் தான் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். இப்போ அந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டர்ன் ஆகும்போது, இல்லை இந்த ஃபேனோடைய கவர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டர்ன் ஆகும்போது ஒரு டார்க் ஒன்று கிரியேட் ஆகும், இல்லை ஒரு கப்புள் ஒன்று கிரியேட் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ், நான் ஸ்பேஸ் இல்லாதனால இப்படி எழுதுறேன், ஆக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஆக்டிவை மேலே போட்டுக்கோங்க. ஸோ ஆக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள் எந்த டைரக்ஷனில் டேர்ன் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தெரியும். இதுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கப்புள் ஒன்று ஃபார்ம் ஆகும். இதை என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள், அதே இதுதான் ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள். இந்த இப்போ ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் கைரோஸ்கோபிக் இஃபெக்ட். இப்போ நான் இங்கே கீழே எழுதுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அங்கே ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் கைரோஸ்கோபிக் இஃபெக்ட். ஓகேங்களா. இதை கைரோஸ்கோபிக் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க, கைரோஸ்கோபிக் கப்புள்னு சொல்லுவாங்க. இப்போ இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஆல்வேஸ் இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ப்ராப்ளம் படி நமக்கு ஜெட் ஆக்சிஸ் கரெக்டா. இப்போ இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ஜெட் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். இதர் கிளாக் வைஸாக இருக்கலாம், இல்லை கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கலாம், இல்லை கிளாக் வைஸாக இருக்கலாம். ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வீடியோ கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது, அந்த ஆக்சிஸே வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது we have active gyroscopic couple towards the rotating direction. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் கப்புள், அதை தான் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது என்ன அப்படின்னா கைரோஸ்கோபிக் இஃபெக்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும், ஒரு டிஸ்க் ரொட்டேட் ஆகணும், அதோடைய ஆக்சிஸும் ரொட்டேட் ஆகணும். அப்படி இருக்கும்போது கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வரும். அது எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். பட் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும். ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம், இப்போ இந்த ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கலாம், இல்லை கிளாக் வைஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒருவேளை இந்த ஜெட் ஆக்சிஸில் கவுண்டர் கிளாக் வைஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ஃபேனை பின்னாடி பக்கமாக கீழே தள்ள ட்ரை பண்ணும். அதுவே கிளாக் வைஸாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபேனை கிளாக் வைஸில் கீழே தள்ள இப்படி கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். ரைட். இதுதான் இந்த கைரோஸ்கோபிக்குடைய இஃபெக்ட் ஆன் ஃபேனாக இருந்திருக்கணும். ஃபேனில், டேபிள் ஃபேனில் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்காது, பட் இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கணும். இப்போ ப்ராப்ளமில் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குமா இல்லை கிளாக் வைஸில் இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் போட்டுடலாம். அகெயின் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். ப்ராப்ளம் போடும்போது இதெல்லாம் நாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போது அந்த டைரக்ஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதே ஃபேன் வச்சே சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஃபேன் வச்சு, டேபிள் ஃபேன் வச்சு சொல்கிறது தான் உங்களுக்கு ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் அதே தான், ஷிப்பாக இருந்தாலும் அதே தான். ஓகேங்களா. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா. அதாவது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் இதை நான் என்ன பண்ணுறேன், ரியர்லேருந்து பார்க்குறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் நம்மளுடைய கண் இருக்குது.
ஸோ இங்கேருந்து வியூ பண்ணுறோம், ரியர்லேருந்து வியூ பண்ணுறோம். அப்படி வியூ பண்ணும்போது இந்த ஆக்சிஸ் அப்படியே இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வியூ பண்ணும்போது இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, எது பிளேடு எப்படி ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஃபேன் இருக்குது, அந்த பிளேட் ரொட்டேட் ஆகுது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கும். அதுவே ரியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ். நம்ம ரியர்லேருந்து பார்க்குறோம், பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஃபேன் பிளேட் வந்து நமக்கு எப்படி ரொட்டேட் ஆகிறதா தெரியுது, கிளாக் வைஸில் தெரியுது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இதனால் உருவாகக்கூடிய டார்க் ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் பாதர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இதோடைய இஃபெக்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும், அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். இப்போ அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸை வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் ஃபிங்கர் மாதிரி வரைய ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பண்ணுங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய 4 ஃபிங்கர் இந்த இடத்துல இருக்கிறத அசியூம் பண்ணிக்கோ. இப்போ இது ஹேண்டு, அதே ஓகேங்களா, கை இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளேடு வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது, ஓகேங்களா, ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, விச் மீன்ஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கரும் அதே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிருக்கணும், இல்லை மடிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு கம்பி எடுத்து ஹோல்ட் பண்ணுறோம், நம்மளுடைய 4 விரல் இல்லை 5 விரல் வச்சு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் விரல் மடிஞ்சிருக்கும் இல்லையா, கேர்ள் ஆயிருக்கும் இல்லையா. அந்த கேர்ள் வந்து எந்த பக்கமாக இருக்கணும் அப்படின்னா பிளேட் எந்த பக்கமாக ரொட்டேட் ஆகுதோ அந்த பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இங்கே வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேர்ள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தம் ஃபிங்கரை நீட்டினீங்கன்னா எந்த பக்கம் வரும், இந்த பக்கமாக வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 4 ஃபிங்கரை கேர்ள் பண்ணிட்டு உங்கள் தம் ஃபிங்கரை மட்டும் நீட்டுறீங்க. ஓகேங்களா, 4 ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணிட்டு தம் ஃபிங்கரை நீட்டுறீங்கன்னா அது எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அந்த டைரக்ஷனில் தான் இப்போ இதில் வந்து அந்த இஃபெக்ட் இருக்க போகுது. எது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி லாஜிக்கலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாஜிக்கலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் டீப்பான ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா கூட அதோடைய இஃபெக்ட் டைரக்ஷன் ஃபைன் பண்ணணும்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆச்சு, பிளேட் வந்து ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், நம்ம பார்க்குறதுலேருந்து கிளாக் வைஸ் ஆகுது. உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டேர்னிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கவர் இப்போ வந்து லெஃப்ட் பக்கமாக அப்படி திரும்ப போகுது. அதை எதை பேஸ் பண்ணி திரும்பும், ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி திரும்புமா. இப்போ ஒய் ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சிருவீங்களா. இப்போ இது எப்படி திரும்ப போகுது, இந்த ஆக்சிஸ் லெஃப்டில் திரும்ப போகுது ஆக்சிஸ். பார்த்தீங்களா, நம்ம ஃபேனை விட்டுட்டோம், ஆக்சிஸ் எப்படி திரும்புது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ ஆக்சிஸ் லெஃப்டில் திரும்பினா நான் என்ன சொன்னேன், ஆக்டிவ் கப்பிள் அதே டைரக்ஷனில் இருக்கும், ரியாக்டிவ் கப்பிள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் நமக்கு ஜைரோஸ்கோபிக் இல்லை கைரோஸ்கோபிக் இஃபெக்ட். ஓகேங்களா, இது எந்த ஆக்சிஸில் இருக்கும், தேர்ட் ஆக்சிஸில் இருக்கும். இப்போ தேர்ட் ஆக்சிஸ் இங்கே எங்கே இருக்க போகுது, இங்கே இருக்க போகுது. இப்போ இது அப்படியே இந்த ஏரோவை மாற்றாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் செட் பண்ணிடுங்க. இப்போ ஏரோ ஹெட் இந்த பக்கமாக இருக்கா, டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இங்கே வரைஞ்சிங்கன்னா எந்த பக்கம் வந்துடும், டைரக்ஷன் இந்த பக்கமாக வந்துடும். இப்போ இந்த டைரக்ஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் அல்டிமேட். இதை வச்சு தான் நம்ம வந்து கைரோஸ்கோபிக் இஃபெக்ட் கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸான்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரோஸ்கோபிக் இஃபெக்ட் வந்து எந்த ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுதோ அந்த ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்க்குறத அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இசட் ஆக்சிஸ்னா இதுதான் +1 +2 3 4 அப்படின்னு வரும். அந்த சைடு போகும், அதை நம்ம -1 -2 -3ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நெகட்டிவ் சைடு போகக்கூடாது, பாசிட்டிவ் சைட்லேருந்து நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நம்ம இதை பார்க்குறத எடுத்துக்கணும். அப்போ இந்த ஏரோ ஹெட் எப்படி இருக்குது, நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்குது, டுவர்ட்ஸ் அஸ். அப்போ ஏரோ ஹெட் டுவர்ட்ஸ் அஸ். ஸோ டுவர்ட்ஸ் அஸ்ஸாக இருந்தால் அப்போ என்ன டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டில் ஏதோ ஒன்று, ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ். இது தாங்க பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் டுவர்ட்ஸ் அஸ் இல்லை அவே ஃப்ரம் அஸ். சில நேரத்துங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ இப்படி இருக்கும். ஏரோ அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்,
அவே ஃப்ரம் அஸ், நம்மள இருந்து தள்ளி போகிற மாதிரி. அவே ஃப்ரம் அஸ் இருந்தால் அது கிளாக் வைஸ். அவ்வளோதான். இதை பிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆன்சர் எப்படி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இதுதான் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா, இப்போ ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் கேட்டாங்கன்னா டுவர்ட்ஸ் அஸ்ஸா இல்லை அவே ஃப்ரம் அஸ்ஸா. டுவர்ட்ஸ் அஸ்ஸா இருந்தால் அது கவுண்டர் கிளாக் வைஸ், அவே ஃப்ரம் அஸ்ஸா இருந்தால் அது கிளாக் வைஸ். இது எப்படி கவுண்டர் கிளாக் வைஸ் வந்தது அப்படின்னா இதே ரைட் ஹேண்ட் ரூல் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ அதை மறுபடியும் இங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நான் உங்களுக்கு டேரெக்டாக இதை சொல்லிட்டேன். இதே ரைட் ஹேண்ட் ரூல் தான். பாருங்க, ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது கிளாக் வைஸாக இருந்தால் இப்போ இங்கேருந்து பார்க்குறாங்க கரெக்டாக, வியூவர் வந்து இதோ இருக்கிறோம், அவே ஃப்ரம் அஸ் இருக்க டேரக்ஷனு. ஸோ அவே ஃப்ரம் அஸ் இருந்தால் கிளாக் வைஸ், அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ டுவர்ட்ஸ் அஸ் இருந்தால் கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸ் பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நாம் ஆன்சரே போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதே விஷயங்கள் அப்படியே இந்த ஃபேனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி அசியூம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் இப்படி இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்களேன். இப்போ அதில் முன்னாடி வந்து ப்ரொப்பலர் இருக்குது. இதுதான் இப்போ நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம பார்த்த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பின்னாடி இருந்து பார்க்குறது அந்த ரியர் ஃப்ரண்ட் அப்படிம்பாங்க. இதே இது அப்படியே நீங்கள் ஒரு ஷிப் எடுத்துக்கோங்களேன். ஷிப் எடுத்தீங்கனாலும் இது ஏதான் விஷயம். இப்போ ஷிப்பை டாப் வியூலேருந்து பார்க்குறீங்க, எதுவுமே மாறாது. இதே தான் கான்செப்ட். இப்போ டாப் வியூலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஷிப்பில் வந்து நம்ம ஒரு சிலது ஞாபகம் வச்சுக்கணும். ஷிப்பில் ஃப்ரண்ட்டு ரியர்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ரண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட். ரியர் வந்து ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டி ஸ்டர்ன். இது என்னன்னா ரியர். ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடை போர்ட் அப்படிம்பாங்க, ரைட் சைடு ஸ்டார் போர்டு அப்படிம்பாங்க. ஏன்னா கொஸ்டினில் நமக்கு இந்த டேர்ம்ஸ் இருக்கும். ஸ்டர்ன், போர்ட், பவ், ஸ்டார் போர்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பவ், ரியர் ஸ்டர்ன், போர்ட் அண்ட் ஸ்டார் போர்ட். இப்போ இங்கே அதே மாதிரி தான். இப்போ இங்கே ரோட்டார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கீழே கப்பல் கீழே இந்த இடத்துல ஒரு டிஸ்க் மாதிரி இருக்க போகுது உங்களுக்கு ப்ரொப்பலர். அந்த ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்குறது முன்னாடி இருந்து பார்க்கணும். இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் ப்ராப்ளமில் எப்படி கேட்பாங்க, நாம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சும்மா 10 செகண்ட் 20 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்களேன். ஷிப்போ ஏர்கிராஃப்ட் ஏதோ ஒன்று எதாக இருந்தாலும் உங்களுக்கு சேம் தான். இப்போ ஷிப்பே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கொஸ்டினில் இப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன கொடுத்துருவாங்கன்னா வியூ டைரக்ஷன் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம். சப்போஸ் ரியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ப்ரொப்பல்லர் வந்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ். இப்போ நம்ம ரியர்லேருந்து பார்க்குறோம், கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா பவ் என்ன ஆக போகுது, ஸ்டர்ன் என்ன ஆக போகுது. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஏர்கிராஃப்டாக இருந்தால் இதே இதை கொடுத்துட்டு பவ் ஸ்டர்ன் போட மாட்டாங்க. ஃப்ரண்ட்டு ரியர் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்படி போட்டால் அது ஏர்கிராஃப்ட், இப்படி போட்டால் இது ஷிப். ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினில் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. பின்னாடி இருந்து பார்க்குறோம், கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அதே நேரத்தில் ஷிப்பு எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஷிப்பு வந்து லெஃப்ட் டேர்ன் எடுக்குது இல்லை ரைட் டேர்ன் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷிப் என்ன ஆகுது, லெஃப்ட் டேர்ன் எடுக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளம் இதை போடுறோம் பாருங்களேன். கொஸ்டினில் உங்களுக்கு இந்த 3 கண்டிஷன் இருக்கும். இப்போ நம்ம போகிறோம். இப்போ ரியர்லேருந்து கவுண்டர் கிளாக் வைஸ். இப்போ ரியர் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் என்ன சொன்னேன், அவே ஃப்ரம் அஸ். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் எந்த பக்கம் திரும்புது, லெஃப்ட் டேர்ன். டேர்ன் அப்படின்னா அது ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நடக்கும். ஓகேங்களா? டேர்ன் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி நடக்கும், ஒய் ஆக்சிஸ். அப்போ என்ன பண்ண போகுது, லெஃப்ட் டேர்ன் எடுக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பவுஸ் டேர்ன் என்ன ஆகும். இப்போ நம்ம கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ஆக்டிவ் டுவர்ட்ஸ், ரியாக்டிவ் டவுன், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகுது. இதுதான் நமக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். அது எங்கே இருக்க போகுது, தேர்ட் ஆக்சிஸ்க்கு வரப்போகுது. இது அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இப்படி வந்துருமா ஏரோ ஹெட். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏரோ ஹெட் டுவர்ட்ஸ் அஸ். ஏரோ ஹெட் என்ன ஆயிடுச்சு, டுவர்ட்ஸ் அஸ். டுவர்ட்ஸ் அஸ்னா என்னது,
கவுண்டர் கிளாக் வைஸ். கரெக்டாக டுவர்ட்ஸ் அஸ்னா கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போ இந்த ஆக்சிஸில் இது கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்க போகுது. இப்போ இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கப்பலில் பார்க்க போகிறோம். இப்போ கப்பலோட ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஜெட் ஆக்சிஸ் வர பாயிண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் கப்பல் அப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியலாம். இப்போ இப்படி இருக்குது. இதுதான் நமக்கு ஜெட் ஆக்சிஸ். இப்போ இதில் நான் கவுண்டர் கிளாக் வைஸாக ஒரு மொமெண்ட்டை கொடுத்தேன், இல்லை ஒரு கப்பலை கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இதுதான் பவ். இப்போ இந்த பவ் அப்படியே மேலே போக ட்ரை பண்ணுமா? அப்போ பவ் என்ன ஆகுது? ரைசஸ். ஸோ பவ் ரைஸ் ஆனால் ஸ்டர்ன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இது மேலே போச்சு அப்படின்னா இது கீழே வரணும் இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும்? லோவர்ஸ். அப்போ நமக்கு கொஸ்டினில் இதுதான் ஃபைன் பண்ணணும். பவ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைசஸ். ஸ்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோவர்ஸ். இப்போ இதே இது ஏர்கிராஃப்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ரண்ட் ரைசஸ், ரியர் லோவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எதனாலும் இவங்க மாற்றி மாற்றின்னு கேட்கலாம். இப்போ லெஃப்ட்டுக்கு பதில் ரைட்டுன்னு சொல்லலாம், கிளாக் வைஸ்க்கு பதில் கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படினாலும் மாறலாம். எப்படி மாறினாலும் நமக்கு கண்டிஷன்ஸ் மாற போகிறது கிடையாது. இப்போ ஷிப்பில் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் மாதிரியே இப்போ ஷிப்பில் மறுபடியும் நம்ம வரலாமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ, அதே மாதிரி ரியர்னே வச்சுப்போமா. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன், கிளாக் வைஸ். இப்போ நாம் என்ன பார்த்தோம்? டர்ன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதில் பிட்ச் கொடுக்கலாம். பிச்சுன்னு சொல்லுவாங்க. பிச்சுன்னு கொடுத்தாங்கன்னா ரைசஸ் ஆர் லோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பவ் ரைசஸ். பிட்ச் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ். அதுவே டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போ இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தேட் உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அதே ஷிப் இருக்குது. நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? ரியர்லேருந்து பார்க்குறோம். ரொட்டேஷன் கிளாக் வைஸ். அப்போ ரியர்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸாக இருந்தால் அவே ஃப்ரம் அஸ். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, எக்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பவ் ரைசஸ். அதாவது கப்பலுடைய ஃப்ரண்ட் இங்கிறது இருக்கிறத வச்சுப்போம். இது ரைஸ் ஆகுது. ரைசஸ்னா ஜெட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இல்லையா? இப்போ நம்மளுடைய ஜெட் ஆக்சிஸ் எங்கே இருக்க போது? இங்கே இருந்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்குது ஜெட் ஆக்சிஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆக போகுது. ரைசஸ்னால் இப்படி மேலே போக போகுது. அப்போது ஆக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட், ரியாக்டிவ். இதுதான் நம்மளுடைய கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். கரெக்டுங்களா? இது எப்படி இருக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் வந்துடும் இப்போ இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுடைய கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள், டைரக்ஷன் இப்படி வந்துருமா? எங்கேருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ் சைட். கைரோஸ்கோபிக் இதில் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் அஸ். கரெக்டாக? இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஹெட் எங்கே இருக்குது? அவே ஃப்ரம் அஸ். இப்போ அவே ஃப்ரம் அஸ்ஸாக இருந்தால் அது என்னது? கிளாக் வைஸ். இப்போ இதை அப்படியே ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுவோமா? இப்போ இங்கே இன்னொரு மறுபடியும் ஷிப்பு போடுவோமா? ஷிப் மாதிரி தான் போடுறோம். ஸோ போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஷிப் எப்படி இருக்குது வச்சுப்போம். இதை எக்ஸ்ன்னு பார்த்தோம், இதை இசட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு தேவையான ஆக்சிஸ் எது? ஒய். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கிளாக் வைஸ்னால் இப்படி வரணும். கரெக்டுங்களா? இப்படி வரும். அப்போது அதாவது நீங்கள் கப்பலுக்கு மேலேருந்து பார்க்கணும். கப்பலை இந்த பக்கமாக தள்ள ட்ரை பண்ணும். புரியுதுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்னால் என்னது? கிட்டத்தட்ட டேர்னிங் இல்லையா? டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டு, டேர்ன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போ இதோட எஃபெக்ட் என்ன? டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் பக்கமாக கப்பலை திருப்ப பார்க்கும். ஆனால் கப்பலில் நம்ம ரைட்டுன்னு சொல்ல மாட்டோம். ரைட் சைடில் இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்டார் போர்ட் அப்படிம்பாங்க. அப்போது இங்கே எஃபெக்ட் என்ன? டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டார் போர்ட். ஓகேங்களா? இதுதான் இங்கே கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். இவ்வளோதாங்க கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். அப்போது நீங்கள் ப்ராப்ளம் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இந்த விஷயத்தை கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் இதை கவனிச்சிங்கன்னா ப்ராப்ளமை ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்த உடனே போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினை மறுபடியும் பார்ப்பேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரோம். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? தி ரோட்டார் ஆஃப் எ ஷிப் ரொட்டேட்ஸ் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ரோட்டார் வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கிளாக் வைஸ்னால் அவே ஃப்ரம் அஸ். இப்போ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா?
ரியரா இல்லை ஃப்ரண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். வென் வியூட் ஃப்ரம் ஸ்டர்ன், ஸ்டர்ன் அப்படின்னா இது பேக் இல்லையா, ரியர் ஆஃப் தி ஷிப்பை தான் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸ்டர்ன் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஷிப் டேக்ஸ் லெஃப்ட் டேர்ன். ஓகேங்களா, டேர்ன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் லெஃப்ட் டேர்ன் எடுக்குது. இப்போ கைரோஸ்கோபிக் கப்பல் என்னன்னு தெரியணும். அப்போது இது ஆக்டிவ், இது ரியாக்டிவ். இந்த ரியாக்டிவை நம்ம எங்கே தள்ளணும், இசட் ஆக்சிஸ்க்கு தள்ளணும். ஸோ இசட் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன்னா ஏரோ ஹெட் இப்படி இருக்க போது நான் பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்ப்பேன். பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்த்தா டுவர்ட்ஸ் அஸ். ஸோ இது என்னது, கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போ அப்படியே ஷிப்பை லைட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் போடுங்க. இது பவ், இது ஸ்டர்ன், இது ரைசஸ், இது லோவர்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். செக் பண்ணுங்கள், ஆன்சர் சி. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இதே ஸ்பீடில் அவங்க கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எந்த கண்டிஷன் எந்த பொசிஷன் கேட்டாலும் ஜஸ்ட் லைக் தட் போடலாம். உங்களுக்கு எல்லா கான்செப்டும் மறந்துட்டாலும் டுவர்ட்ஸ் அஸ் கவுண்டர் கிளாக் வைஸ், அவே ஃப்ரம் அஸ் கிளாக் வைஸ், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கொஸ்டினில் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, கிளாக் வைஸ் கொடுப்பாங்க, இல்லை கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் நம்ம எங்கேருந்து பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அப்போ கிளாக் வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்க்குறதுலேருந்து அவே ஏரோ போட்டுக்கோங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் போட்டாங்கன்னா டுவர்ட்ஸ் ஏரோ போட்டுக்கோங்க. கைரோஸ்கோபிக் வேலையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஹாப்பி லேர்னிங்.